ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேகத்தமிழுங்க. இன்றைக்கு நம்மளுடைய 14வது பழமொழி. பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? குதிரையில் வீரர்கள் அமைந்த சிலைகள் நிறைய இடங்களில் இருக்கும். அதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதற்கான விளக்கம் என்ன யாருக்கும் தெரியுமான்னு கேட்டேன் இல்லையா? யாருக்கும் தெரிஞ்சுதா? தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. நிறைய சிலைகள் நிறைய இடங்களில் இருக்கும். அதில் வீரர்கள் அமர்ந்திருப்பாங்க. நீங்கள் அந்த குதிரையை தான் கூர்மையாக கவனிக்கணும். அதோட கால்களை 4 கால்களும் தரையில் ஊன்றி அதன் மேல் வீரர் அமர்ந்திருந்தால் அந்த வீரர் இயற்கையாகவே மரணம் அடைந்தார் அப்படின்ற அர்த்தமாங்க. அப்புறம் என்னென்னா, ஒரு காலை மட்டும் தூக்குன மாதிரி குதிரை இருக்கும். அதில் வீரர்கள் அமர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அந்த வீரர் போர்க்களத்தில் காயம் ஏற்பட்டு அதன் பின் இறந்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. 2 கால்களுமே முன்னங்கால்களுமே தூக்கிய மாதிரி குதிரைகள் இருக்கும். அதில் வீரர்கள் அமர்ந்திருப்பாங்க. அப்படியுள்ள வீரர் என்னென்னா, போரில் வீர மரணம் அடைந்தவர் அப்படின்ற அர்த்தமா. இனிமையாவது நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி குதிரைகள் உள்ள வீரர்கள் அமர்ந்த சிலைகள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களை பாருங்கள். அதை கவனமாக அவர் அந்த வீரர் எப்படி இறந்தார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் பேரம்பேத்திகளுக்கோ யாருக்குமே இந்த விஷயங்களை தெளிவுபடுத்துங்க. மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம பழமொழிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்மளுடைய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லி பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது சரியான பழமொழி என்ன என்றால், 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்றது அர்த்தமா. 1000 வேரை கொண்டு மூலிகைகளை வச்சு வைத்தியம் பார்க்குறவங்க தான் வைத்தியர் அப்படின்னு சொல்லி. அரைன்ற அந்த காலத்தில் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வைத்தியர்களுக்கெல்லாம் அரசன் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா உண்மையான பழமொழி. 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன். மூலிகைகளை கொண்டு வைத்தியம் செய்யவன் தான் சிறந்த வைத்தியன், அரச வைத்தியன் சொல்லி சொல்லுவாங்களாம். நம்ம தவிர 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் சொல்லி நம்ம தவறுதலை புரிஞ்சுக்கிறோம். இனிமேல் சரியான பழமொழிகளை பேசுவோம். சரியான பழமொழிகளோட அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைகள் பிறந்த உடனே அதை சேலியில் கட்டி தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்க. அதற்கான காரணம் யாருக்கும் தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிறது தான், நம்ம முன்னோர்கள் கொடுத்த அரிய பொக்கிஷங்களை மீட்டெடுக்கின்ற முன்னேற்பட இந்த பழமொழிகளை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இதற்கு உங்களுடைய ஆதரவு எப்பயுமே தேவை. பழமொழிகளை மீட்டெடுப்போம், தமிழை வளர்ப்போம், நல்ல மாணவர்களை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.